நம்ம குரு வைத்திய வாழ்வியலை பற்றி கேட்ட ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கடந்த 48 நாட்களாக தொடர்ந்து நேரலை வழங்க முடியாத காரணத்தை கேட்ட ஜெம்சியின் குடும்ப உறவுகள், பவுனம்மா தற்போது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட ஜெம்சியின் குடும்ப உறவுகள், இன்னும் பல கேள்விகளை வச்சவங்க கவனமாக பாருங்கள், உங்களுக்கான பதில் தான் அது. கடந்த 28 நாட்களுக்கு மேலாக நம்ம குரு வைத்திய வாழ்வியலை தொடர்ந்து கடைபிடித்த பவுனம்மா அவங்களுடைய உடல் உபாதைகளிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, உடல் சூடு போன்ற பிரச்சனைகளிலிருந்து இன்னும் 20 நாள் கடைபிடிக்கணும். முழுமையாக வந்ததுக்கப்புறமும் சொல்கிறேன். இதே இடத்துல 30 நாள் நினைக்கிறேன், என்னோடய நினைவு சரியாக இருந்தால். பவுனம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வேண்டிட்டு போனாங்க. இன்றைக்கி 28 நாள் கழித்து வந்து மறுபடியும் வேண்டுறாங்க. நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறத ஒட்டி. ஸோ காலையில் பழைய சோறு, புளி தண்ணீர் 1, நம்ம வீட்டிலே உரை ஊற்றின தயிர், அதிலிருந்து சிலுப்பி எடுத்த வெண்ணெய், அதிலிருந்து உருக்கி எடுத்த நெய், அந்த நெய்யில் வறுத்தெடுத்த நெய் முந்திரி, நெய் கடலை, சரிங்களா? இந்த சிலுப்பி எடுத்த மோரில் மிச்சம் இருக்கிறத பயன்படுத்தி செய்த கோதுமை ரவை, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு பவுனம்மா மீண்டு வந்திருக்காங்க. வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, உடல் சூடு இருக்கிறப்போ பச்சை மிளகாய் அறவே தவிர்த்துருக்குறாங்க. குறுமிளகு காரத்தை முதல் 14 நாள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் காரத்தை ரொம்ப கம்மியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாய்வு பிரச்சனையுள்ள மற்ற உணவுகளை தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தற்போதைய சூழ்நிலை. இன்னும் 20 நாட்கள் நம்ம கடக்கணும். 48 நாள் கடந்ததுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். பவுனம்மாவுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஏற்கனவே உங்களுக்காக நான் பல காணொளிகளை வழங்கினப்பவே சொல்லியிருப்பேன். சுகபேதிக்கு எடுக்காமல் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் நம்ம பெரிய அளவில் உடல் உபாதைகளை சந்திப்போன்னு. அது பவுனம்மாவுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நம்ம வீடு கட்டுதல் தொடர்பான உழைப்பு, ஓய்வின்மை, சரியான உணவின்மை, தூசுகளில் புழங்குனது, இதெல்லாமே காரணம். இவ்வளவு தான் தகவல். அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆரோக்கியம்